குருவே துணை. அன்பார்ந்த ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோன்னா, விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் நிகழக்கூடிய தனகாரகன் குரு பகவானின் குரு பெயர்ச்சியானது ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகும். கிரகங்களிலேயே மிக உன்னதமான சுப கிரகமாக பார்க்கக்கூடிய தனகாரகன் குரு பகவான் தன் பார்வைப்படும் ராசிகளுக்கு தோஷங்கள் அனைத்தையும் விலகச் செய்து சகலவிதமான சுப பலன்களையும் ஐஸ்வர்யங்களையும் அளவில்லாமல் அள்ளி கொடுப்பவர். எனவே கிரக பெயர்ச்சிகளிலேயே மிக முக்கியமான பெயர்ச்சியாக குரு பெயர்ச்சியைத்தான் ஜோதிட ஆர்வலர்கள் மிகவும் ஆர்வமாக பார்க்கின்றார்கள். இப்படிப்பட்ட குரு பெயர்ச்சியானது எதிர்வரும் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2025 புதன்கிழமை அன்று தனகாரகன் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த குரு பெயர்ச்சி பலன் ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். வலுவான உடலும் கண்களிலே வீரமும் தளராத மனதுடன் அயராது உழைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் குடும்ப குருவாக குரு பகவான் தனகாரகன் வந்து அமர்ந்துள்ளார். இதனால் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு தனம் தானியம் விளையும் பூமிகள் பணம் பதவி பற்றாக்குறைக்கு பலவித சுப நிகழ்ச்சிகளோடு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு பலவிதமான சுப பலன்கள் கிடைக்கப் போகிறது. அன்பிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார். எல்லா செயல்களும் வெற்றி பெறும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். சாமர்த்தியமான உங்கள் பேச்சுக்கள் மூலம் காரியத்தை சாதித்து கொள்வீர்கள். மனம் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பீர்கள். கௌரவ பதவி உங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பலப்படும். மருத்துவ செலவுகள் குறையும். மனதில் சிறு சிறு குழப்பங்கள் சஞ்சலங்கள் உண்டாகி விலகும். உத்தியோகத்தர்கள் மேல் அதிகாரியின் பாராட்டை பெறுவீர்கள். சக ஊழியர்களிடமும் இரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எப்போதும் மலர்ந்த முகத்துடன் காரியம் ஆற்றுவீர்கள். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். உறவினர்கள் வருகையால் கலகலப்பு உண்டாகும். எல்லோரிடமும் உங்களுடைய ஆலோசனையும் கருத்துகளும் அதிக இடம் பிடிக்கும். பணவரவு சிறப்பாக உள்ளதால் சேமிப்பு உயரும். புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் வெற்றியடையும். குடியிருக்கும் வீட்டை அழகுபடுத்தி பார்ப்பீர்கள். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு ஆளுமை திறன் அதிகரிக்கும். முடிவுகள் எடுப்பதில் இருந்த தடுமாற்றங்கள் குறையும். விவசாயிகளுக்கு மகசூல் பெருகும். புதியதாக ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். மாணவர்கள் விளையாட்டிலும் சற்று கலந்து கொண்டு சாதனைகளை படைப்பார்கள். வகுப்பாசிரியரின் பாராட்டுகளையும் மாணவர்கள் பெறுவார்கள். அரசியல் பிரமுகர்களுக்கு புதிய தலைமை பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். இப்படி இன்னும் பலவிதமான சுப பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு மேல் கிடைத்து அன்பு விலகாமல் துன்பம் நெருங்காமல் பண்பு குறையாமல் இன்பம் பெருகி
இனிவரும் காலமெல்லாம் உங்களுக்கு இனிமையான காலமாகவே அமையப்போகிறது என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஐயனார் ஆஸ்ட்ரோ புதுவை யதார்த்த ஜோதிடர் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கங்கள்.